إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த தலைப்பினூடாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த வார்த்தைகள் மிக வலிமை மிக்க வார்த்தைகள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல் குர்ஆன் இதை நமக்கு கற்றுத்தருகிறது. 3வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தை விட்டு தனது தோழர்களோடு திரும்பினார்கள். உஹதில் சுமார் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் பலர் காயங்களோடு திரும்பக்கூடிய அந்த வேளையில் மறுபடியும் எதிரிகள் மதீனாவை சூழ்ந்து விட்டார்கள், முஸ்லிம்களை சூழ்ந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவுகிறது. அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துவதற்காக முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமான் அதிகரித்ததை தவிர அவர்களது ஈமான் பலவீனப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எமக்கு போதுமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் எமக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபத்லின் லம் யம்சஸ்ஹும் சூ. அவர்கள் அதாவது எதிரிகளை சந்திப்பதற்காக ஹம்ராவுல் அசதை நோக்கி புறப்பட்டாலும் எதிரிகள் திரும்பி விட்டார்கள் என்ற அந்த செய்தியோடுதான் அவர்கள் மகிழ்ச்சியோடும் அல்லாஹுடைய அருளோடும் அல்லாஹுடைய கிருபையோடும் அவர்கள் திரும்பினார்கள். அவர்களை எந்த ஒரு தீமையும் அணுகவில்லை. அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பின்பற்றி சென்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வார்த்தைகள் ஈமானிய உறுதியோடு அவர்கள் கூறிய போது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எமக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறிய போது அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். எதிரிகளுடைய அச்சத்திலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்ததை குறிப்பிடுகிறான். எனவே இந்த வார்த்தைகள் நமது உள்ளத்தில் கவலைகள், கஷ்டங்கள் நிறைந்திருக்கின்ற போது, நம்மை சூழ நெருக்கடிகள் இருக்கின்ற, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வேளைகளில் நாம் அதிகம் கூற வேண்டிய வார்த்தைகள் தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நாம் பார்க்கின்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நெருப்பு குண்டத்திலே அவர்கள் தூக்கி எரியப்பட போகின்றார்கள். அவர்களுக்கு உதவிக்கு அங்கு யாருமே இருக்கவில்லை. அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களுக்கு எதிராக திரண்டு விட்டது. ஒரு பெரும் நெருப்பு குண்டத்தை மாதக்கணக்கு தயார்படுத்தி அதில் அவர்களை தள்ளப் போகின்றார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் பதட்டப்படாமல் ஈமானிய உறுதியோடும் வலிமையோடும் அவர்கள் அந்த நேரத்தில் கூறிய வார்த்தைகள் தான் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலே அவர்கள் தூக்கி எரியப்பட்டாலும் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு எவ்வாறு கட்டளையிட்டான் என்றால், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமோடு குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் நடந்து கொள் என்றுதான் நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு விட்டன.
அல்லாஹு தஆலா தனது நபியை பாதுகாத்தான். அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் நமது வாழ்வில் நாம் எவ்வாறான நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்தாலும் ஈமானிய உறுதியோடும் வலிமையோடும் அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பவனாக இருக்கிறான், அவனது பாதுகாப்பே எனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நாம் அல் குர்ஆனில் பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் உமது அழைப்பை ஏற்றுக்கொள்ள புறக்கணித்தால், உமது அழைப்புக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால், அல்லாஹ் சொல்கிறான் தனது தூதரை பார்த்து, நீர் சொல்ல வேண்டியது ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். 9வது அத்தியாயத்துடைய 129வது வசனம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்று கூறுமாறுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பணிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்பது எதை உள்ளடக்குகிறது? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அதே போன்று அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கிறான், மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் என்பதுதான் இந்த வார்த்தைகளுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தினுடைய 129வது வசனமாக நீங்கள் இந்த துஆவை நீங்கள் பார்க்கலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், வணக்கத்துக்குரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன் தான் மகத்தான அர்ஷின் அதிபதி. எனவே இது ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறந்த வார்த்தைகள் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதே போன்று நாங்கள் பன்மையாக சொல்வதாக இருந்தால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதே போன்று ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் போன்ற இந்த அற்புதமான இந்த பிரார்த்தனைகள் உண்மையில் நம்மை எல்லா நெருக்கடியான சூழலிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய, நமது ஈமானுக்கு மிக பெரும் ஒரு பலத்தை, நமக்கு ஒரு வீரத்தை தரக்கூடிய, வலிமையை தரக்கூடிய வார்த்தைகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு அடியான் என்ன செய்கிறான்? அல்லாஹுடைய பேராற்றலின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் தனது காரியங்களை ஒப்படைக்கிறான். அவன் இந்த அற்பமான உலகத்தின் மீது அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை, யாவற்றையும் படைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து தனது காரியங்கள் எல்லாம் அவனிடம் ஒப்படைத்து செயல்படுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி வாக்களிக்கிறான்? வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். 65வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் யாவற்றையும் மிகைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா அளவை நிர்ணயித்திருக்கிறான், அதை கடந்து சென்று விட முடியாது. எனவே எவன் ஒவ்வொன்றுக்கும் அளவை நிர்ணயித்தானோ அவன் மீது நாம் முழுமையாக தவக்குள் வைத்து செயல்படும் போது நிச்சயமாக அவனுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் யாரை பொறுப்பேற்று விட்டானோ சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நறுமை சகோதரர்களே, குல் ஹஸ்பி அல்லாஹு அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான். ஹஸ்பி அல்லாஹ், நபிக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்? குல், நபியே சொல்லுங்கள் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலூன், தவக்குள் வைப்பவர்கள் அவன் மீது தவக்குள் வைக்கட்டும், நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மீது நம்பிக்கை வைக்கட்டும், தங்கள் காரியங்களை ஒப்படைப்பவர்கள் அவனிடம் தங்கள் காரியங்களை ஒப்படைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா 39வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனமாக குறிப்பிடுகிறான். அதே போன்று சொல்கிறான் 3வது அத்தியாயத்துடைய 122வது வசனத்தில்,
وعلى الله فليتوكل المؤمنون. மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும், அல்லாஹ்விடமே தங்கள் காரியங்களை ஒப்படைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். 3வது அத்தியாயத்துடைய 160வது வசனத்திலும் அல்லாஹ் அதை சொல்கிறான். 5வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், وعلى الله فليتوكل المؤمنون, மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று சொல்கிறான். அதே போன்று 9வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் குல்லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா وعلى الله فليتوكل المؤمنون. அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எமக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எம்மை வந்து அடையாது, அவனே எமது பாதுகாவலன் பொறுப்பாளன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களை, இப்படி குர்ஆனில் பல இடங்கள் 58வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்தில் சொல்கிறான். அதே போன்று 14வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்தில் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு குர்ஆன்ல பல இடங்களில் மட்டுமொரு இடத்துல சொல்றான், ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹி, அவனையே வணங்குவீராக, அவன் மீதே தவக்குல் வைப்பீராக, நம்பிக்கை வைப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். 6வது அத்தியாயம் 60வது அத்தியாயத்துடைய 4வது வசனம், அல்லாஹ் உன் மீதே நாம் தவக்குல் வைத்தோம், உம்மையே முன்னோக்கினோம், உன் பாலே மீளுதல் இருக்கிறது என்று அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். எனவே அன்பிற்குரியவர்களே, இவ்வாறாக நமது வாழ்வில் நெருக்கடியான சூழல்கள் உருவாகின்ற போதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதே போன்று ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து நாம் செயல்படுகின்ற போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? நமது உள்ளத்திலிருந்து அந்த நெருக்கடியான நிலை நீங்குகிறது, நமது உள்ளம் விசாலம் அடைகிறது, உள்ளத்திலிருந்து பதட்டம் நீங்குகிறது. ஏன்? நாம் யாவற்றின் மீது பேராற்றல் மிக்க ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறோம். அதே போன்று நமது ரிஸ்க், நமது உணவுடைய விசாலத்தன்மை அதில் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் உரிய முறையில் அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வைப்பீர்கள் என்றால், நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உணவளிப்பான். அவைகள் காலையில் பசியோடு தங்கள் கூண்டுகளிலிருந்து வெளியேறி செல்கின்றன, மாலையில் அவைகள் வயிறு நிரம்ப திரும்புகின்றன. இது போன்று உங்களுக்கு அல்லாஹு தஆலா உணவளிப்பான். இந்த செய்தி திர்மிதியிலே இடம்பெறுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதாவது ஹாத்தமுல் அசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி, ஒரு பேணுதலான மனிதர், அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் கவலையின்றி வாழ்வதற்குரிய காரணங்களை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது எனக்குரிய உணவை, ரிஸ்கை, அல்லாஹ் எனக்கு எழுதிவிட்ட உணவை, ரிஸ்கை எவனாலும் பறித்துவிட முடியாது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அதே போன்று அல்லாஹு தஆலா எனக்கு எழுதிவிட்டதை எவனாலும் பறித்துவிட முடியாது என்ற அந்த உறுதியான நம்பிக்கை என்னை நிம்மதியாக வாழ வைக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்களோ அவர்களுடைய விஷயத்தில் ஷைத்தானுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது. சூரத்துன் நஹ்லுடைய 99வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அதாவது மூமின்கள் ரப்பின் மீது தவக்குல் வைத்து நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவருடைய விஷயத்தில் ஷைத்தானுக்கு எந்த ஒரு ஆதிக்கமும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இந்த தவக்குல் என்பது நாளை மறுமையுடைய நாளில் கேள்வி கணக்கின்றி 70,000 பேர் சொர்க்கம் நுழைவார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்தில் அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், பிறரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள், நெருப்பால் சூடிட்டு அவர்கள் சிகிச்சை செய்து கொள்ள மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படுவார்கள். இந்த ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே அதாவது ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படக்கூடியவர்கள் தான் கேள்வி கணக்கின்றி அந்த சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். அதே போன்று தவக்குல் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒருவருக்கு கண்ணியத்தை, உயர்வை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது.
வமை யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்களோ ஃபஇன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமிக்கவன், யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவனாக இருக்கிறான். பாருங்க, எதோடு இணைத்து இது குர்ஆனில் பேசப்படுகிறது என்பதை பாருங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்விடத்தில் தங்கள் காரியங்களை ஒப்படைத்து செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். 3வது அத்தியாயத்துடைய 159 வசனம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விடுகிறது யாருக்கு? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்படக்கூடியவர்களுக்கு. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, தவக்குல் என்பது ஈமானுக்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஈமானுக்குரிய அடையாளம் என்ன? ஈமானுக்குரிய அடையாளமாக இது இருந்து கொண்டிருக்கிறது தவக்குல். ஒரு மூமின் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்படக்கூடியவனாக இருப்பான் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த தவக்குலுடைய சிறப்புகள் தான் இவைகள் எல்லாம். அதே போன்று நறுமை சகோதரர்களே, தவக்குல் என்பது என்ன செய்யும்? உள்ளத்துடைய கவலைகளை, நெருக்கடிகளை எல்லாம் போக்கிவிடக்கூடியதே. அவன் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். எனவே ஒரு அடியான் அல்லாஹ் என்னை முழுமையாக பாதுகாப்பான், என்னை கைவிட மாட்டான் என்று உறுதியாக நம்பி செயல்படுகிறானா, நிச்சயமாக அவன் அல்லாஹுடைய உதவியை நேரடியாக கண்டுகொள்வான். அதே போன்று அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் வக்கீல், பொறுப்பாளன். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். 39வது அத்தியாயத்தில் 62வது வசனம். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான். நாம் யாரிடம் இந்த காரியத்தை ஒப்படைக்கிறோம் என்றால் யாவற்றின் மீதும் எவன் பொறுப்பாளனோ அவனிடம் ஒப்படைக்கிறோம். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து செயல்படக்கூடியவர்களாக, எவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் நாம் அதிகம் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதே போன்று ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆ, இதை அதிகம் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.